Hello everyone, welcome back to our channel Laxmi Bridal Makeover. இன்னைக்கு நம்ம வந்து எப்படி டிக்கா அட்டாச் பண்ண போறோம், எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ண போறோம், and then கீழ குஞ்சம் எப்படி அட்டாச் பண்ண போறோம் அப்படின்றத கிளியரா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிக்கா எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் வந்து நடுவில் சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு டிக்கா எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத காட்ட போகிறேன். இது வந்து ரெண்டு சைட்லையுமே வரும்ல, அந்த மாதிரி டிக்கா இன்னொருத்தமுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இப்போல்லாம் வைக்கிறாங்க. ஸோ இந்த டிக்கா எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் டிக்கா எப்படி அட்டாச் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு பேக் ஹோம்க்கு நம்ம வந்து பின்னாடி பேக் பஃப் வைக்கிறோம்ல, எல்லா ஹேர் ஸ்டைல்லையும் வைக்கிறோம். அந்த பேக் பஃப் நம்ம பேக் ஹோம் பண்ணதுக்கு அப்புறமா ஹேர் பின் பண்ணாமல் அது எந்த இடத்துல நம்ம வந்து சென்டரில் வைக்க போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஊசி இருக்குல்ல, ஊசியில் அந்த டிக்காவோடைய அந்த ஹூக் இருக்குல்ல, அதை நான் வந்து நூல் கோர்த்து அந்த டிக்காவோடைய எண்டை வந்து அந்த நூலில் மாட்டிக்கிறேன். தென் நீடில் வந்து இந்த பக்கம் வழியாக சென்டர் பார்ட்டிஷன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா டிக்காவுக்கு வைக்கிறப்போ நம்ம சென்டர் பார்ட்டிஷன் தான் எடுக்கணும். சைட் பார்ட்டிஷன் எடுத்தாலுமே நம்ம சென்ட்ரல் பார்ட்டிஷன் எடுத்து டிக்கா அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சைடில் ஏதாவது ஒரு ஃப்ரண்ட் வேரியேஷன் ஏதாவது பண்ணுறப்போ நம்ம பண்ணலாம். அப்போ தான் வந்து சென்டரில் இருக்கும் டிக்கா வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி நான் ஊசியோடு சேர்த்து சென்டரில் விட்டுட்டு பேக் பஃப் நம்ம வைக்கிறதுக்கு கிளிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஊசியை ஃப்ரண்ட்டில் இருந்து நம்ம பேக்கில் கொடுத்து உள்ள வழியாக அந்த ஊசியை எடுத்துகிட்டு தென் நான் என்ன பண்ணுறேன்னா சென்டரில் கரெக்டாக கொஞ்சம் ஏற்றி வச்சு ரெண்டு பக்கமும் ஹேர் பின் பண்ணிடுறேன். ஹேர் பின் பண்ணிவிட்டு அந்த மீதி இருக்க த்ரெட், நிறைய த்ரெட் வச்சுக்கோங்க, மீதி இருக்க த்ரெட்டை அந்த ஹேர் பின்லேயே ரொட்டேட் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் இறங்கி வந்துடும். ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், பின்னாடி வச்சு நான் வந்து ஹேர் பின் பண்ணிவிட்டு அந்த ஹேர் பின்னை சுற்றிடுறேன். இப்போ நம்ம எவ்வளோ இழுத்தாலும் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு வராது டிக்கா. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் மீதி இருக்க த்ரெட்டை சுற்றிட்டு நீடில் கட் பண்ணிட போகிறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து சும்மா தான் அந்த ஹூக்கை சைடில் மாட்டியிருக்கேன். தென் லாஸ்ட்டு அதுவும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றது நான் காட்டுறேன். அண்ட் தென் இப்போ வந்து நான் பின்னாடி எப்படி நான் வந்து எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்றத காட்ட போகிறேன். எக்ஸ்டென்ஷன் எப்படி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம பேக் ஹோம் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஹேரை கிளிப் பண்ணிவிட்டு மேலே தூக்கிட்டு இன்னொரு கிளிப் சும்மா வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த எக்ஸ்டென்ஷனில் 3 பார்ட்டிஷன் இருக்கும்ல, அதை கரெக்டாக சென்டரில் வச்சு அந்த பேக்கும் அந்த பஃப் வச்ச ஹேரை மேலே நான் எடுத்துட்டேன். அடியில் தான் நான் அந்த எக்ஸ்டென்ஷனை இப்போ நான் வைக்கிறேன். வச்சுட்டு அந்த சென்டரில் அந்த எக்ஸ்டென்ஷனை வச்சுட்டு நடுவில் இப்போ 3 டிவிஷன் இருக்கும்ல, அந்த நடுவில் 2 டிவிஷன் எடுத்துக்கிறேன். அதாவது 3ஐயும் பிரித்து அந்த பின்னாடி இருக்கிற நம்ம ஒரிஜினல் ஹேர் இருக்குல்ல, எக்ஸ்டென்ஷன் கிடையாது, ஒரிஜினல் ஹேரை அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு நடுவில் வழியாக எடுக்கிறேன். அண்ட் தென் இந்த 2 சைடு இருக்க எக்ஸ்டென்ஷனுக்கு நடுவில் வழியாக இன்னொரு ஒரிஜினல் ஹேரை எடுக்கிறேன். இந்த பக்கம் லாஸ்ட்டு சும்மா ஹேரை ஒன்று எடுத்துக்கிறேன். மொத்தம் 3 ஸ்ட்ராண்ட் நான் எடுக்கிறேன். நல்லா கவனிங்க, 2 எக்ஸ்டென்ஷன் ஹேருக்கு நடுவில் இருந்து ஒரு ஸ்ட்ராண்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ராண்டு இன்னொரு ஒரு நடுவில் இருந்து, அண்ட் தென் வெளியிலேருந்து ஒன்று எடுத்து நார்மலாக நம்ம ஜடை பின்னுள்ள 3 ஸ்ட்ராண்ட் பிரைட் அது மாதிரி நான் பின்னிடுறேன். இந்த மாதிரி நல்லா பின்னிட்டு டைட்டாக பின்னிடணும். நல்லா எக்ஸ்டென்ஷனை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு, வேறு யாராக இருந்தாங்கன்னா ஹெல்ப்புக்கு டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக ஃபஸ்ட்டு பிரைட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டைட்டாக பின்னிடணும். அப்போ தான் வந்து கீழே இறங்காமல் இருக்கும். இது எங்கே அடியில் நான் பண்ணுறேன். நல்லா பின்னிட்டு ஓரளவு நிறையாவே பின்னிடுங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ எவ்வளோ இழுத்தாலுமே நமக்கு எக்ஸ்டென்ஷன் தனியாக கலண்டு வராது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக பின்னிடணும். அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்டென்ஷனை 3ஆக டிவைட் பண்ணிவிட்டு அது நார்மல் பிரைடு தான். நம்ம லாஸ்ட் வீடியோலேயே நான் பண்ணியிருந்தேன்ல, நார்மலாக 3ஆக பிரிச்சுட்டு நம்ம நார்மலாக பின்னிடலாம். எப்பவும் போல் சென்டரும் இந்த சைடில் இருக்கிற சைடும் வச்சு நம்ம நார்மலாக பின்னிடலாம். அது நான் எப்பவும் போல் ஜடை மாதிரி நார்மலாக 3 ஸ்ட்ராண்ட் பிரைடு வந்து நான் போட்டுடுறேன். போட்டுருங்க 3 ஸ்ட்ராண்ட் பிரைடு நல்லா டைட்டாக போட்டுருங்க. சென்டரில் வந்து நம்ம வந்து கொண்டை வைக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு வந்து நல்லா டைட்டாக மட்டும் நீங்கள் நல்லா பின்னிடுங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து நான் குஞ்சம் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். நம்ம லென்த் இருக்குல்ல, ஹேர் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விட்டுட்டு தான் கொஞ்சம் அட்டாச் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக பின்னுறப்போ கரெக்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹேர் அதிகமாக இருக்கிறப்பயே கொஞ்சம் இருக்குல்ல, நமக்கு அதுலேயும் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அதை கரெக்டாக அங்கே சென்டரில் வச்சுட்டு 3ஆக பிரிச்சுக்கோங்க. 3 ஸ்ட்ராண்டுக்கு ஏற்ற மாதிரி டைட்டாக பிடிச்சிட்டு அது எப்பவும் போல் நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் வர மாதிரி கரெக்டாக பின்னிடுங்க. ஹேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, நமக்கு கொஞ்சத்தோட த்ரெட் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் அசிங்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஏற்றி வச்சே கரெக்டாக பின்னிடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லா டைட்டாக மட்டும் வச்சு நல்லா பின்னிடுங்க.
பின்னிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஹேர்லாம் நம்ம ரப்பர் பேண்ட் இல்லைன்னா நம்ம ஏதாவது உள்ளன் த்ரெட் வச்சு நம்ம கட்டிக்க போகிறோம். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா டைட்டாக மட்டும் அது செட் ஆகிற மாதிரி பின்னிட்டு நான் என்ன பண்ணுறேன், ரப்பர் பேண்ட் இருக்குல்ல அதை வந்து ஒரு ரப்பர் பேண்டை 2 ஹேர் பின்னில் நான் வந்து குத்திக்கிறேன். இந்த சைடு ஒரு ஹேர் பின், அந்த சைடு ஒரு ஹேர் பின் குத்திட்டு ஒரு ஹேர் பின்னை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சைடு கிளிப் பண்ணிட போகிறேன். ஒரு பின்னாடி பக்கமாக வெளியில் தெரியாத மாதிரி பின்னாடி பக்கம் வச்சு ஒரு ஹேர் பின்னை வந்து நீங்கள் வந்து குத்திடுங்க. குத்திட்டு தென் இன்னொரு ஹேர் பின் இருக்குல்ல அதை வந்துட்டு இப்படி சுற்றிடுங்க. அப்போனா ரப்பர் பேண்ட் வந்து நல்லா டைட்டாக டை ஆகிடும். அதையும் பின்னாடியே நீங்கள் வந்து குத்திடுங்க இன்னொரு ஹேர் பின் இந்த மாதிரி. அப்புறம் நான் உள்ளன் த்ரெட் போட்டு இந்த கொஞ்சம் பிசிறு மாதிரி ஹேர் இருக்குல்ல அதை வந்து உள்ளன் த்ரெட் இருக்குல்ல அதை டபுளாக வச்சு நான் அதை உங்களுக்கு வந்து டைப் பண்ணிடுறேன். நல்லா சுற்றிட்டு முடிச்சு போட்டுடுறேன். கொஞ்சம் நிறைய உள்ளன் த்ரெட் எடுத்துக்கோங்க இந்த பிசிறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. நேச்சுரல் ஹேர் பிளாக்ன்றதுனால இந்த த்ரெட் எதுவுமே வெளியில் தெரியாது. போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. அந்த த்ரெட் வெளியே தெரியாத மாதிரி கட் பண்ணிடுங்க எக்ஸ்ட்ராஸ். இந்த மாதிரி ஹேர் பின் கூட பண்ணிடுங்க எக்ஸ்ட்ரா வெளியே தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா. ஏன்னா டைட்டாக பண்ணிட்டீங்கன்னா உள்ள அவுந்துடும். ஸோ நீங்கள் அதனால் பின்னாடி வச்சு இந்த மாதிரி ஹேர் பின் பண்ணிடுங்க எந்த த்ரெட் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி. ஜடை போட்டாச்சு. இப்போ நான் வந்து எப்படி வந்து அந்த கொண்டை ரெடிமேடாக இருக்குல்ல அதை இந்த மாதிரி நூலில் எப்படி தைக்கிறது அப்படின்றத நான் காட்டுறேன். கொண்டையை வந்து எந்த இடத்துல வேணுமோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுருக்கேன். ஃப்ளவர் நிறைய வைக்கிறதுனா இந்த மாதிரி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு நீங்கள் வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாட் போட்டுறணும். கொண்டை முடிஞ்சோடனே கரெக்டாக நாட் போட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கலண்டுரும். பிளாக் கலர்ன்றனால ஒன்றும் தெரியாது த்ரெட்டு. நீங்கள் உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். வெளியில் ரொம்ப த்ரெட் தெரியாத மாதிரி ஒரு 4-5 தடவை ஸ்டிச் பண்ணிடுங்க கொண்டையை. அப்போ தான் ஸ்ட்ராங்காக நிற்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நாட் போட்டுருங்க. நார்மல் நாட்டு தான். ஒரு 2 நாட் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் பண்ணியிருக்கேன்ல இது மாதிரி கிளியராக நாட் போட்டுருங்க. போட்டு எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடுங்க. கொண்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது ஜடையில் வைக்கிற பெண்டன்ஸ் எப்படி வைக்கிறது, இந்த மாதிரி தான் ஹூக் இருக்கும். அதை நம்ம ஹூக்கை முதல் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம்னா விழுந்துடும். ஸோ அந்த மேலே ஹூக் இருக்குல்ல அதுக்கிட்ட இதே த்ரெட்டு தான். கொஞ்சம் நிறைய த்ரெட் முதல்ல எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா ஒவ்வொரு டைமும் த்ரெட் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா அந்த நாட் அந்த பக்கம் வந்துடும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் லூஸாக வச்சு ஃபஸ்ட் டைம் இழுத்துட்டு தென் அதுக்கு மேலே வச்சு நல்லா டைட்டாக நீங்கள் முடியோடு சேர்த்து பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து நாட் போட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த கொண்டையிலையும் நான் ஒரு சின்னதாக ஒரு பெண்டன்ட் வைக்கிறேன். அதுவும் இதே மாதிரி தான். இது மாதிரி சென்டரில் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டிச் பண்ணுறேன். த்ரெட் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க. பின்னாடியும் 2-3 ஸ்டிச் போட்டுட்டு நல்லா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிடுங்க நாட் போட்டுட்டு. இதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் அண்ட் தென் ஃப்ரண்ட்டில் எப்படி வைக்கிறது, அந்த நெத்திச்சுடி சைடில் மாட்டினதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு அதை காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து அதே மாதிரி அந்த ஹூக் இருக்குல்ல அதை ஹேரோடு சேர்த்து ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா அந்த நாட் வந்துடும். நாட் போட்டுக்கோங்க எல்லா டைமும். ரொம்ப இழுத்துடக்கூடாது. ஃபஸ்ட் டைம் வந்து லைட்டாக மட்டும் இழுத்தா போதும். அண்ட் தென் பஃப் அமைங்கிறாமல் பார்த்துக்கோங்க. ஒரு 2 தடவை சுற்றிட்டு நாட் போட்டால் போதும். அந்த த்ரெட் வந்து பிளாக் ஹேர்லாம் வெளியில் தெரியாது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஒரு நாட் கூட போதும். நீங்கள் இறங்கிறாமல் மட்டும் பார்த்துக்கணும். டபுளாக வச்சு போட்டுக்கோங்க. அது மாதிரி 2 பக்கமுமே நீங்கள் அந்த ஹூக்கில் வச்சு கரெக்டாக நாட் போட்டுருங்க. சில இதில் ரிங் இருக்கும். ரிங் இருந்ததுன்னா ரிங்கில் வச்சு கரெக்டாக நீங்கள் நாட் போட்டுருங்க. எந்த பிளேஸில் நமக்கு வேணுமோ அந்த பிளேஸில் வச்சுட்டு ஹேர் பின் குத்தாதீங்க. ஹேர் பின் குத்துனா வந்து நல்லாவே இருக்காது. நல்ல ஹேர் பின் தெரியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி த்ரெட் வச்சு நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா நமக்கு கரெக்டாகவும் இருக்கும், நமக்கு அசிங்கமாக தெரியாமலும் இருக்கும். பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ளவர்ஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னா அதுவுமே நமக்கு வந்து இப்போ எத்தனை 6 ஃப்ளவர் வேணி வருதுல்ல அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் அதனால தான் கொண்டையை கொஞ்சம் இறக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு வேணி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேலே ஏற்றி கூட கொண்டையை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது நம்ம எங்கே வைக்கணுமோ அது நம்ம இஷ்டம் தான். நான் சிம்பிளாக இந்த வேணி தான் அட்டாச் பண்ணுறேன். சில 2-3 தான் வைப்பாங்க 6 மாதிரி. அது வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் இறக்கி வச்சா தான் நல்லாயிருக்கும்.
ஃபஸ்ட்டு வந்து ஹேர் பின் பொசிஷனில் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண போகிறேன். ஹேர் பின் உள்ளே தெரியாத மாதிரி குத்திட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதுவும் ஒரு 3 ஸ்டிச் அங்கங்கே மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. வெளியில் தெரியாமல் பார்த்துக்கோங்க த்ரெட்டு. ஏன்னா ஃப்ளவர்ஸில் வந்து த்ரெட் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. ஸோ நல்லா உள்ளே வரைக்கும் இழுத்துருங்க த்ரெட்டை. அப்போ தான் வெளியில் தெரியாது. ஃப்ளவர் மேலே மேலே த்ரெட் தெரிஞ்சால் நல்லா இருக்காது. நல்லா டைட்டாக உள்ள வரைக்கும் இழுத்துட்டு ஒவ்வொரு நாட் போட்டுக்கோங்க ஒவ்வொரு பிளேஸ்லையும். நான் இப்போ எண்டில் நாட் போடுறேன். ஹேர் பின் வேண்டாம்னா எடுத்துடலாம். அந்த எண்டில் போட்டுட்டு எண்டில் 1, மிடில் 2, அண்ட் தென் அந்த சைடு 1 இந்த மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். லூஸ் ஆகி இறங்கி வராது. அதுக்காக தான் நாட் போடுறேன். ஹேர் பின் குத்துனா கண்டிப்பாக இறங்கி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டீங்க த்ரெட் வச்சுன்னா இறங்கி வராது. பார்த்து பண்ணுங்கள். ஹேர் ஸ்டைல் மட்டும் கலைஞ்சிடாமல் கொஞ்சம் அப்படி ஸ்மூத்தாக பண்ணுங்கள். த்ரெட்டு வந்து நிறைய கோர்த்துக்கோங்க எப்போவுமே மிடில். ஏன்னா டைம் இருக்காது. கடைசி வேகமாக தான் ஃப்ளவர்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரைடுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே நிறைய நூல் கோர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பெரிய ஊசி வச்சுக்கோங்க. சின்ன ஊசினா கஷ்டமாக இருக்கும். பெரிய ஊசி அண்ட் தென் அந்த மேட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்கல்ல, பிளாஸ்டிக் மேட், அந்த நீடில் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கீழேயும் அந்த நூல் கோர்க்குற இடமும் நமக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். லென்த்தும் பெருசாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி நீடல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறேன்ல அது மாதிரி. கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.